அப்போது நான் சொன்னேன், அதுதான் நான் சொன்னேன், அதாவது நீங்கள் எல்லாத்தையும் விட்டுருங்க, சரிங்களா? பூ வைக்கிறத விட்டுருங்க, பொட்டு வைக்கிறத விட்டுருங்க. வந்த உடனே பூ வைக்கக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாது, கலர் சேலை கட்டக்கூடாது, வெள்ளை சேலை, இதெல்லாம் சொல்லாதீங்க. ஃபஸ்ட்டு நம்முடைய அன்பு, விரலிலே சொல்லுங்களேன், முதல்ல நம்முடைய அன்பு, எல்லாரையும் நேசிக்க வேண்டும். அன்பாய் நேசிங்க. வரவங்க எல்லாரையும், உங்கள் வீட்டுக்கு வரவங்க எல்லாரும் அன்பாக நேசிங்க. நம்முடைய அன்பை பார்த்து தான் அவங்க இயேசுவை அறிந்து கொள்ளுவார்கள். அல்லேலூயா. பாரு, இவங்க எவ்வளோ அன்பாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி இயேசுவை அறிந்து கொள்வார்கள். நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒருபோதும் அவர்கள் வணங்குகிற தெய்வங்களையோ, சரிங்களா, அவளுடைய வழிபாடுகளையோ, அவங்களுடைய ஸ்ட்ரக்சரையோ நீங்கள் நகை போடக்கூடாது. அந்த இதெல்லாம் மேட்ரே நம்ம என்னதுங்க கொண்டு வரக்கூடாது. என்ன, நீங்கள் அன்பாய் இருங்க, அன்பாய் நடந்து கொள்ளுங்கள். நிச்சயமாய் அந்த ஜனங்கள் இன்னும் ஆண்டவரை அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. அன்பாக இருங்க, வரவங்களை உபசரிங்க, நல்லா கவனிங்க, அவங்களுக்கு நம்ம அன்பாக பேசுங்க. ஏன்னா நாம் ஆராதிக்கிற கர்த்தர் மகிமை நிறைந்தவர். அல்லேலூயா. அதனால் அவர் மகிமை மாட்சிமை நிறைந்தவர். அப்போ நம்மகிட்ட பேசுகிற ஜனங்களுக்கு என்ன வெளிப்படணுங்க? மகிமை வெளிப்படணும். என்ன வரக்கூடாது? ஐயோ, இவங்ககிட்ட போய் பேசுனா இல்லாத பிரச்சனையும் இல்லாத போராட்டம் தான் என்ன செய்யுது வருதுப்பா, இவங்ககிட்ட என்ன செய்யக்கூடாது, போகவே கூடாது, இவங்ககிட்ட பேசவே கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க, இருக்கக்கூடாது.